டேய் செல்வா, சொல்லுடா. நானும் என்னென்னமோலாம் பண்ணி இந்த யூடியூப் சேனலை டெவலப் பண்ண பார்க்குறேன். ஓகே. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுடா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலடா. டேய், இந்த ஆல்கோரிதம் என்னடா அப்படின்னா என்னன்னு புரிய மாட்டேன்றதா எனக்கு. ஒரு நிமிஷம் அண்ணே, 2 டீ. கதிரு, யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நல்ல கண்டென்ட் போட்டால் சூப்பராக போகும். குவாலிட்டி முக்கியம். என்னாச்சு, ஏன் டென்ஷன் ஆகுற? மச்சி, இவன் தான்டா நீ போட்டு பொழந்துரும் பாரு. யார் அவன்? அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என் யூடியூப் சேனலில் தப்பாக போடுறான்யா கமெண்ட்டில். இதுக்கு போய் கோவப்படுற? இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்களா? ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். யூடியூப்பை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்டை விட நெகட்டிவான கமெண்ட் தான் நல்லா ரீச் ஆகும். இவ்வளோ கோவப்படுறிய, ஒரு திருக்குறள் சொல்கிறேன் கேளு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு ஏன் சொன்னார் தெரியுமா? ஒரு விவசாயி நிலத்தை பயிர் செய்வதற்காக தோண்டும் போது அந்த பூமி சேதப்படுதுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பூமி அதற்கு எதிர்மாறா அந்த விவசாயத்தையே வாழ வைக்குது இல்லையா? இதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது யாராவது ஒன்றை முறைச்சாலும் திட்டுனாலும், ஏன் காயப்படுத்தினா கூட பதிலுக்கு நீயும் அதையே செய்யாமல் அவனுக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்னதான் பண்ணணும்? நீ கேட்குறது கரெக்டான கேள்வி தான். நேராக அவங்ககிட்ட போ, அவனை பாராட்டி கை கொடுத்துட்டு வா. சிரிச்சுக்கிட்டே போடா. ப்ரோ கொஞ்சம் கை கொடுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எனக்கு தெரியுதா, நான் தான் இருவள்ளுவன் யூடியூப் சேனல் நடத்துறேன். சூப்பராக கமெண்ட்லாம் போட்டு என்கரேஜ் பண்ணுவீங்களே. சாரி ப்ரோ, நான் கமெண்ட் நெகட்டிவாக தான் போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து பாராட்டுறீங்க. சரியோ தப்போ ப்ரோ, நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுறீங்க, என் சேனலை பார்க்குறீங்களா, எனக்கு அதே போதும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வரட்டா? ஐயோ, நீ ஏதோ சொன்னேனே நானும் பாராட்டி வந்தேயா. பாராட்டுன்னா இப்படி தான் இருக்கணும். நல்லது நடக்கும் பாரு. என்ன மெசேஜா? ஐயோ, அவன் தான்யா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா. பாத்தியா, திருவள்ளுவரோட பவர் இப்போ தெரியுதா? இன்னும் நமக்கு டீ வரல இல்லை? அண்ணே, 2 டீ. அதாவது வந்து யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு நீ வந்து சூப்பராக. The meaning of this verse is patience is the greatest virtue. So endure those who insult you, just like the earth that bears the ones who digs into it.